மலரோட சண்டே டைரிங்க. சண்டே ஸ்பெஷலாக நான்வெஜ் தானேன்னு கேட்குறீங்களா? அதான் இல்லைங்க. தூதுவளை செடி வீட்டிலேயே வச்சுருந்தேன். சிசர் வச்சு அதை கட் பண்ணி எடுத்து வாஷ் பண்ணி வச்சாச்சு. இல்லை அப்படின்னா ஏன்னா தூதுவளையில் வந்து முள் இருக்கும் பார்த்தீங்களா? நெல்லிக்காய் சைஸ் புளியை வந்துட்டு ஊற வச்சுட்டு ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை 4ஆக கட் பண்ணி அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதை அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க வச்சிடணும். அதுக்கப்புறமா வடைச்சட்டியில் வந்துட்டு கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்ச தூதுவளையும் கொஞ்சமாக கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்து ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு கூடவே 5 பல்லு பூண்டு, 4 சின்ன வெங்காயம், 2 ஸ்பூன் சீரகம், வர கொத்தமல்லி 1 ஸ்பூனு, ஒரு வரமிளகாய், மிளகு சேர்த்து கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி நல்லா மையம் அரைச்சி எடுத்துக்கணும். தக்காளியை நல்லா கரைச்சி விட்டு கொஞ்சமாக புளி தண்ணி சேர்த்து அரைச்சி வச்ச மிளகையும் சேர்த்து நல்லா கலக்கி விட்டுக்கணுங்க. தேவைக்கேற்ற கல்லுப்பும் போட்டு கலக்கி வச்சுக்கலாம். அப்புறம் வடை சட்டியில் வந்துட்டு கொஞ்சமாக எண்ணெய், கடுகு, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சிட்டு கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்து வதக்கிட்டு பெருங்காயம் அப்புறம் கலக்கின ரசத்தையும் சேர்த்து தேவையான உப்பு போட்டு ஒரு கொதி விட்டு இறக்கி சூடான சாப்பாட்டில் சேர்த்து சாப்பிட்டோம்னா சும்மா டேஸ்ட்டு வந்தோம் அல்லுங்க. ஆக்சுவலாக எனக்கு கொஞ்சம் த்ரோட் ப்ராப்ளமாக இருந்துச்சு. அதனாலேயே இன்றைக்கி தூதுவளை ரசமும் வச்சாச்சு. என்ன சமைக்கிறதுங்கிற வேறு தெரியல. சண்டேனா நான்வெஜ்ஜு தான் இல்லைங்களா? ஸோ இன்றைக்கி மச்சானுக்கு ரொம்ப டயர்டு, எனக்கு உடம்பு சரியில்லை. அதான் நான்வெஜ் ஃப்ரீ சண்டே ஆகிடுச்சிங்க. இன்றைக்கி ஒயிட் ரைஸு, மாங்காய் பச்சடி, தூதுவளை ரசம், தயிர், பேட் வடகம்னு லஞ்சை முடிச்சாச்சுங்க. நைட்டுக்கும் சேர்த்து சாதம் வச்சாச்சு.